பட் நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன்ற விஷயம் உங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகிருக்கும். அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்ற விஷயம் எனக்கு கேள்வியாக போய்கிட்டே இருக்கலாம். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீட்லேருந்து நேற்று எலிமினேஷன் ஆகி வெளியே வந்தவங்க தான் ரியா தியாகராஜன். உங்களுக்கே தெரியும், இவங்க வந்துட்டு நீங்கள் அவங்க எலிமினேஷன் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே உடஞ்சி போயிட்டாங்க. ஐம் நாட் டிசர்வ் திஸ் அப்படின்ற வார்த்தையை 10-15 தடவை சொல்லிட்டே போனாங்க. பயங்கரமாக அழுதாங்க. ஸோ என்ன மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டிலே கேட்டாங்க. இவங்க வெளியே வரும்போது விஜய் சேதுபதி சாரே பயங்கரமாக வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். மேடைக்கு வந்தவங்களும் பயங்கரமாக அழுதாங்க. அவங்களால பேசவே முடியல. அவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க எவிக்ஷன் ஆகி வெளியே வந்தது அவங்களாலே ஏற்றுக்கிற மாதிரியே கிடையாது. ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இப்போது பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா லைவில் வந்து பேசியிருக்காங்க. ஸோ என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் வந்துட்டு சான்ஸ் கொடுக்க மாட்டிங்களான்னு கேட்டிருக்காங்க. என்னை ஏன் வெளியே அமிச்சிங்க? நான் வந்துட்டு போனதுலேருந்து எனக்காக நின்றுருக்கேன். நான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். எனக்கு வாய்ப்பே கிடைக்கலனாலும் நான் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகலையா? அப்படி இருந்தும் வந்துட்டு எனக்கு ஏன் வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி மக்களை பார்த்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, என்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் மேலே வரவே முடியாதா? ஒருவேளை ஃபேம் ஆகியிருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா? அப்படின்ற மாதிரிலாம் மனசு உடஞ்சி பேசியிருக்காங்க. நான் ஃபேம் ஆகலை அப்படின்றதுனால தான் வந்துட்டு, ஒருவேளை நான் ஃபேம் இல்லை அப்படின்றதுனால தான் எனக்கு ஓட்டிங்லாம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உடஞ்சி பேசியிருக்காங்க. இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்டிலேருந்து எலிமினேஷன் ஆகி வெளியே வந்தவங்க அடுத்த நாளே இந்த அளவுக்கு எமோஷ்னலாக வந்துட்டு மக்கள்கிட்ட கேள்வி கேட்டது கிடையாது. நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி இருக்கும்பொழுது எதுக்காக நீங்கள் எல்லாம் எனக்கு ஓட் போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிரடியாக கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் தான், அவங்க எலிமினேஷன் ஆகி போன அந்த வீக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, நிறைய சண்டைகள் நடந்துச்சு. ஆனால் இவங்களுடைய சண்டைகள் எதுவும் அந்தளவுக்கு பெருசாக நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அந்த காரணத்தினால இவங்க எவிக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறதே பல பேர் மறந்துட்டாங்க. ஸோ எவிக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஓட்டிங்கில் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. பிடிக்காதவங்கள வந்துட்டு யாரும் யோசிக்கவே மாட்டாங்க. பிடிச்சவங்கள தேடி போய் ஓட்டு போடுவாங்க. அப்படி யோசிக்கும் பொழுது ரியாவை பிடிச்சவங்க அப்படின்றவங்க ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. காரணம் என்னென்னா, அவங்கள பிடிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணலை. ஏன்னா இந்த வாரம் தான் வந்துட்டு நம்ம ராணவம் இருந்தார். அவர் பிடிக்கிறதுக்கு தேவையான ஒரு விஷயம் பண்ணதுனால அவருக்கு ஓட்டிங் நிறைய வந்துச்சு. அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதனால இவங்க வெளியே வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் இவங்க இவ்வளோ சீக்கிரம் வெளியே வருவதற்கு டிசர்வ்ட் இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னும் 2 வாரம் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் மேபி கிடைச்சிருக்கலாம் தான் எனக்கும் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு மக்களுக்கு தெரிஞ்சாலும் மக்கள் எனக்கு சின்னதாக சப்போர்ட் கொடுப்பாங்க. அது எனக்கு போதுன்ற மாதிரி தான் நான் சொல்லிட்டு உள்ள என்ட்ரியே கொடுத்தேன்.